அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் பத்துக்காணி வந்திருக்கோம். பத்துக்காணி மலையில் மக்கள் இந்த மாத பௌர்ணமிக்கு திரண்டு வந்திருக்காங்க. திலகா வந்திருக்கா பாருங்க, கையாடுறா பாருங்க. கோதை ஜீப் வந்துருச்சு. இன்ஜினியர் சார் வந்திருக்காரு. சூப்பர், வாழ்த்துக்கள் சார். இப்போ ஏறுண்ணா ஏறுண்ணா. எல்லாமே ஒன்றா தான் போக முடியும் சார். ஏறு பாப்பா, ஏறுமா. நெய்வேலி சரவணன் இருக்காரு. இது இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய அற்புதமான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதாவது பத்துக்காணி காளிமலை ஜீப் வந்துருச்சு. அடுத்த ஜீப்பு, இந்த ஜீப்புலேயே தான் நம்ம போகணும். நமஸ்தே. பாரத் மாதா கி. எனக்கு ஒரு சீட்டை விட்டுருப்பா. 6 பேர் வச்சுருப்பேன். 6 பேர் வச்சுருப்பா. ஆமாண்ணா, போயிட்டாரு தலை. பார்த்து பாரத் மாதா கி. நீ அடுத்த வண்டி வந்து ஏறிடுங்க. அண்ணா நீங்க எத்தனை பேருண்ணா? ஏறுங்க, ஒரே வண்டியில் ஏறுங்க. கோதை அண்ணா, அடுத்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர்ற மாதிரி ஏற்படும். கம்ப்ளீட்டா கம்பியை போட்டுக்க சொல்றாரு. கம்பியை போட்டாச்சு. இப்போ வண்டி போகும்போது ஜீப்பு போகுது. நல்ல வெயில். அடுத்த வண்டி வருது. அடுத்த ஜீப்பு வந்துருச்சு. இங்கே தமிழ்நாட்டில் மழை பெய்யுது. மக்கள் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. ஆனால் இங்கே சரியான வெயில். கிளைமேட் சூப்பராக இருக்குது. பச்சை பசேல் இயற்கை அழகு இடத்துல இப்போ நம்ம ஜீப்பில் போகிறோம். இது கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி உயரத்தில் இருக்குது. ரப்பர் மரம் இருக்குது. அப்புறம் வண்டி செய்யக்கூடிய அந்த இந்த மரம். இது ஒரு பாதை, இங்கிட்ட ஒரு பாதை போகும், இங்கிட்ட ஒரு பாதை போகும். ஓரளவுக்கு நம்ம காரில் வர்றோம் அப்படின்னா போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்தோம்னா இதில் நம்ம போகணும். அழகு கொஞ்சம் இடம், இயற்கை அழகோட
பிளேஸு. இந்த இடத்துல வண்டி திரும்புது பாருங்க, காளிமலை. தண்ணி பைப்பு போட்டுருக்கு புதுசாக மேலே போகிறதுக்கு. ஒரு சில பேர் வண்டியில் வர்றவங்க, காரில் வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆக்சுவலாகவே இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீப்பில் போகணும், இல்லை நடந்தான் போகணும். இதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக நம்ம வந்து போகணும். தலை வண்டி முன்னாடி போகுது. தலை வண்டி திரும்ப தலையை காட்டுறாங்க. நம்ம வந்து இங்கே ஒரு சீப் வாங்கி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போக முடியும், இல்லைன்னா ஜீப்பில் போகணும். ஏன் வண்டி நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? வண்டி மேலேருந்து இறங்குது. அங்கே பாருங்கள், இறங்குது பாருங்கள். முதல்ல இந்த காளிமலைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ஜீப்பில் போனேன். முன்னாடி உட்காந்து முதல்ல அதில் வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள், ஸ்வைங்குன்னு. நல்லா வண்டியில் முன்னாடி பாரத் மாதா கி. காளிமலை இடத்தை பாருங்க, இருக்குது. ரோட பார்த்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு கொஞ்சம். நிச்சயமாக இதில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் ரோடு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படியும் வைப்போம். அப்புறம் வந்து ரோப் கார், பெரிய லெவலில் ரோப் காரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிளான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்துக்கு தான் இந்த ரோப் கார். நம்மளும் வடநாட்டில் இருக்கிற மாதிரி ரோப் காரில் போய் நல்லா இருக்கும். இந்த ஜீப் போகுது பாருங்க, பயங்கரமாக போகுது பாருங்க. ரொம்ப அதாவது அற்புதமான விஷயம். நம்ம இந்த பயணம்லாம் ஒரு இந்த ஜீப்பில் உட்காந்து போகல தான் தெரியும். டிரைவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கணும், அப்போ தான் வண்டி ஓட்ட முடியும். இந்த பாறை கிடுக்குலையும் சந்திலையும் போகும் வண்டி.
மலையில் பார்க்குறது சிறப்பான விஷயம். இந்த மலையை என்ன சிறப்பு அப்படின்னா அந்த தாயாரை சுற்றிலுமே இடங்கள் வந்து பள்ளமாகவும் இருக்கக்கூடிய விஷயம், ஒரு புது அனுபவம். நிச்சயம் வராதவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்கள். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தா தான் இந்த இயற்கை அழகாக ரசிக்கணும். வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். இந்த மாதிரி நேற்று அந்த தண்ணி தேங்கி பாருங்க, அந்த இடத்துல தான் நேற்று நானும் அண்ணனா நைட் சாப்பிட்டோம். ரிசார்ட்டில் செம்ம ரிசார்ட்டு. த்ரில்லிங்காக இருக்கும். ட்ரெக்கிங் போகிறவங்க வரலாம். இங்கே சூப்பராக இருக்கும் ட்ரெக்கிங் போகிறதுக்கு. மலை ஏறக்கூடியவங்க நிச்சயமாக வரலாம். இந்த தண்ணி பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் இந்த ரிசார்ட்டில் தான் இருக்குது. நானும் அண்ணனும் தங்கியிருக்கோம். நைட்டு சாப்பிட்டோம் அங்கே. சூப்பர். இது அங்கே நம்ம வந்து அண்ணாமலை வந்திருந்த அந்த இடத்துல பெரிய பெரிய விஐபி தலைவர்கள் வந்து தங்கக்கூடிய இடத்துல தான் நேற்று நானும் அண்ணனும் அந்த ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். சாப்பாடு வந்து செம்ம சாப்பாடு நேற்று நைட்டு. அப்படியே சூப்பராக ரம்மியமாக அமைதியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நேற்று இருந்துச்சு அந்த ரிசார்ட்டில். அதான் நான் இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். காளிமலை, கன்னியாகுமரியின் தென்மேற்கில் அமைந்துள்ள காளிமலை. இந்த சைடில் தமிழ்நாடு. இதே மலைக்கு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா. இது வந்து முழுக்க முழுக்க இந்த மலை வந்து தமிழ்நாட்டில் பாதி இருக்குது, பாதி வந்து கேரளாவில் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் இந்த மலை. அந்த முன்னாடி அந்த ஜீப் வந்துட்டு நம்ம ஜீப்பை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜீப் போயிட்டுருக்கு. அந்த வண்டி போயிடுச்சு. நேற்று வந்து ஆக்சுவலாக திருவனந்தபுரம் போயிருந்தோம் நானும் அண்ணனும். அங்கே பார்த்திங்கன்னா ஆற்றுக்கால் பகவதி, அதாவது ஆற்றுக்கால் நம்ம மாறிடுச்சு, ஆனால் ஆற்றுக்கால் பகவதி தான். ஆற்றுக்கரையில் எடுத்த பகவதி தான் நேற்று நாங்கள் போனோம். எல்லாருமே அந்த வீதி முழுக்க, திருவனந்தபுரத்தில் வீதி முழுக்க எல்லாருமே செங்கல் வச்சு 3 கல் வச்சு பொங்கல் வச்சாங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். வரவங்களும் நடந்து வருவாங்க. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெண்களோட, கன்னியாகுமரி பெண்களோட காளிமலை வந்து பாலசாஸ்திரா ஐயப்பன் கோயில் மாதிரி லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. நம்ம ஆண்டாள் வாசு டீமில் உள்ளவர் நடந்து வர்றாரு. இந்த நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தண்ணி தேங்கியிருக்கல அந்த ஏரி, அந்த டேம் பக்கத்தில் தான் நேற்று நைட் நாங்கள் தங்கியிருந்தோம். நானும் வந்தோம். செம்ம ரூமு, செம்ம இடம்.
த்ரில்லிங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏன்னா சொல்கிறேன்னா குழந்தை உரம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இங்கே பாலசாஸ்தா இருக்குது. அதே மாதிரி நாகத்துக்கு வந்து சுயம்பு நிச்சயமாக இந்த நாக பூஜை நடக்கல வந்து இந்த பாம்பே வந்து நிற்கணும், பயங்கரமாக இருக்கும். நம்ம மொபைல் டாய்லெட்டு இங்கே தான் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம். இந்த இதுக்கு நம்ம மேலே என்ன பண்ணணும்னா ரோடு போடணும், அப்புறம் மேலே வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும். நல்லா வந்து போயிடும். இன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் 5:30 மணிக்கு எல்லாருமே திருச்செந்தூர் வந்துடுவோம். இன்றைக்கி திருச்செந்தூர் கோட்டா செட்டியார் மண்டபத்தில் அன்னதானம் சிறப்பாக நடக்கும். நிச்சயமாக வாங்க. ஏறுறப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இயற்கை அளவோட இருக்கக்கூடிய அற்புதமான இந்த காளிமலை கன்னியாகுமரியோட தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள இந்த காளிமலை கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்குது. டேம் இருக்கு. இது வந்து காளிமலை கேட்டு மாதிரி போகிறது லாக் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ரோப் கார் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அப்புறம் ரோடுக்கு வந்து பெரிய லெவல் ப்ளே பண்ணியிருக்கோம். ரோடு போடையில் இங்கே இந்த சைடில் உள்ளதுன்னா சிமெண்ட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறமேல ரோடு போடலான்னு ஒரு பெரிய பிளான் ப்ராஜெக்ட் போயிருக்கு. அதுவும் நிச்சயமாக ரோப் கார் வந்துடும் 100%. நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு லைவ் போடுறேன். இதில் ஆக்சுவலாகவே நான் இது நாள் வரைக்கும் நான் எடுத்து போடல. ஏன்னா அண்ணன் வந்து போடாதுறேன் அப்படின்னு இருக்காரு, அதனால் நான் போடல. இன்றைக்கி அதை இப்போ இறங்கியெல்லாம் போடுறேன் லைவ் அப்படின்னாரு, அதனால் போடுறேன். ஜீப் ஏறுது பாருங்கள், செம்மையாக நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். உட்காந்துருக்குவோம். காளிமலை அதாவது துர்கா, அவங்க ஆக்சுவலாகவே துர்க்கைம்மன் தான். அவங்க பாலசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடியது. நீர் போகிறதுக்கே வேலை இல்லை. வண்டி குலுக்குது, அழகா குலுக்குது குலுக்குது குலுக்குது.
ராணி யார் ஆமா கட்டல ஃப்ளக்ஸை கட்டு அப்படியே கட்டு ஜி தங்கச்சி பொண்ணு பவதாரணி பவத்தாரணி கேள்விப்பட்டேன் சூப்பர் மேலே போனேன் என்னுடைய சத்யா வந்து எங்கள் டூரிசத்தை முன்னிலைப்படுத்தணும்னு சாமி கும்பிட்டுட்டியா அந்த ஃப்ளக்ஸ் அடிச்சவங்க அண்ணா வணக்கண்ணா இல்லை ஓட்ட போடலையா இல்லை ஓட்ட போடல சரி அப்படியே கட்டு இதில் ஓட்ட போட்டுக்கோங்க அங்கே போய் அந்த இதுக்கு போய் உள்ளதில் அதில் வணக்கண்ணா அண்ணா அதை கொஞ்சம் பிடிச்சி கட்டி விடணும் ரெண்டு இன்னொரு நம்மால் வேணாம் அண்ணா வேணாம் ஒரு ஆள் இதை கட்டி விடணும் அண்ணா அதை கட்டி விடுங்க அப்படியே கட்டுங்க தூக்கி ஏற்றி கட்டுங்கண்ணா தூக்கி விடணுமா நீ விட்டுருமா பிடிங்கண்ணா அதை ஒரு முடிச்சு போட்டுங்கண்ணா அதை முடிச்சு வந்துட்டிங்களா மேலே போங்கம்மா அங்கே போங்க அதான் காளிமலை வச்சு இறங்கையில் மஞ்சள் சீட்டு வச்சுருக்கீங்களா ஜெய் ஸ்ரீராம் அண்ணா வாங்க எப்போ வந்தீங்க கீழே நான் பார்க்கவே இல்லையே வந்தீங்க சரி நீங்கள் எதில் வந்தீங்க சரி சரி பஸ்ஸில் வந்து இறங்குனீங்க ஆமாம் சரி பத்திரம் போய்ட்டு வாழ்க வளமுடன் சூப்பர் வாழ்த்துக்கள் இப்போ வந்து எங்கள் ஜே டூரிசத்தோட முதல் உஜ்ஜயினி யாத்திரை இருக்குது இப்போ காசி யாத்திரைக்கு ஃபுல்லாகிடுச்சு இது வந்து முத்து ராஜேந்திரனும் சத்யா டாக்டர் சத்யா சூப்பராக இந்த டூர் கூட்டு போகிறாங்க உஜ்ஜயினி யாத்திரா 18/4/2025 21 நாள் 4 நாள் சமத்தான ஃப்ளைட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நிச்சயமாக. எங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள். எங்கள் நண்பர்கள் நான் ஃப்ளக்ஸ் கட்ட சொன்னே உடனே கட்டி ஆத்தூர் தலைவாசல். ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? பிரபு. பிரபு. உங்கள் பேர்? கௌதம். கௌதம். சூப்பர், வாழ்த்துக்கள். ஜி வந்துட்டாரு. ஆமாம். മോനെ കേൾക്കുന്നുണ്ടോ? വണ്ടി താഴെ ഇറക്കി കൊടുത്താ 2 വണ്ടി ഇറങ്ങി. പോട്ടോ പോട്ടോ.
தண்ணியை கொஞ்சமாக செலவு பண்ணணும், தண்ணியை கொஞ்சமாக திறந்து கொஞ்சமாக செலவு பண்ணணும். நமக்கு எதிரி 6 பக்கம் எதிரி தான், நம்ம எப்படி இருக்கணும்? அன்னதானம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு பெரிய லெவலில் சக்தியின் சொரூபம். அண்ணா வணக்கண்ணா. நமஸ்தே. சக்தியின் சொரூபத்தை பார்க்குறீங்க, ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னைக்கு வந்து திருவனந்தபுரம் முழுக்க சூப்பராக ஆற்றுக்கால் பகுதியை நினச்சி திருவனந்தபுரம் முழுக்க முழுவதும் பொங்கல் வைக்கிறாங்க. இங்கேயும் நம்ம வைக்கிறாங்க. இதான் வந்துட்டேன். அருள்செல்வியம்மா பொங்கல் வைக்கிறாங்க. வணக்கண்ணா. இங்கே மேடம், இன்னைக்கு ஆற்றுக்கால் பகவதி அம்மனை நினச்சி திருவனந்தபுரம் நேற்று முழுக்க பயங்கர செங்கலை அடிக்கி தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க நம்ம ஆளுங்க. திரும்புங்க. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? சரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? ஈரோட்டில் வந்துருக்காங்க. நீங்கள்? சூப்பர், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கண்ணா. வாழ்க. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.